செந்தில் பாலாஜிக்கெலாம் எல்லாத்துக்கும் வாய்மொழி மௌனமாக இருந்தவர்கள் KN மட்டும் ஏன் எந்த செயல்பாடும் ஈடுபட மாட்டேன்றாங்க. பொது வழியில் எல்லாருமே சொல்கிறாங்க, உங்கள் மடியில் கனவில் வழியில் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, அனுமதி கொடுங்க. காங்கிரஸை ஒரு இதில் நான் பாராட்டுவேங்க. 2Gயில் திமுக தான் பண்ணாலும் காங்கிரஸா ஆண்டாலும் அனுமதி கொடுத்து 2 பேர்த்துக்கு உள்ள வச்சாங்களா. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக இதுவரை வென்றெடுத்திருக்கிறது. திமுக நீங்க அதிகபட்சம் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப கூட மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இதனால வரையும் திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே. இன்றைக்கு பெருங்கொண்ட கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய KN இருந்து ஏவா வேலுல இருந்து நம்ம திண்டுக்கல் பெரியசாமியில இருந்து எல்லாரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சம் வந்தவர்களா. தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு வரலாறு நிறைய பேர் மக்கள்கிட்ட சொல்லணும். அதிமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா, எந்தெந்த கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்சாங்களோ அதையெல்லாம் பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி திமுக தனக்குள்ளேயே வச்சுக்கிச்சு. மக்கள் நீதி மையம், நான் இடது பக்கம் போக மாட்டேன், வலது பக்கம் போக மாட்டேன், நடுவில் தான் வண்டி ஓட்டுவேன், டார்ச்சை வச்சு கலைஞர் டிவியை உடைச்சார் கமலஹாசன். உங்களுக்குலாம் ரோசமான ஈனம் எதுவுமே இல்லையா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், ஒரு பக்கம் 888 கோடின்றாங்க, இன்னொரு பக்கம் 1020 கோடின்றாங்க, எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து நிறையா எவிடன்ஸ் வேறு வெளியே வந்துருச்சுன்னு வாட்ஸ்அப்பில் நிறைய பார்க்கவும் முடியுது. ஸோ இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துமே இன்ன வரைக்கும் ஏன் FIR போட மாட்டேங்கிறாங்க? கோர்ட்டுமே இவ்வளோ அழுத்தம் கொடுத்துமே போட மாட்டேங்க. எலெக்ஷனை தாண்டி போயிடுமா என்ன? இல்லை, எலெக்ஷன் தாண்டி போயிடும்ன்ற நம்பிக்கையில் தான் மாண்பு முதலமைச்சர் இதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார். ரெண்டாவது செந்தில் பாலாஜிக்கெலாம் எல்லாத்துக்கும் வாய்மொழி மௌனமாக இருந்தவர்கள் KN மட்டும் ஏன் எந்த செயல்பாடும் ஈடுபட மாட்டேன்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி இஷ்யூவில் திமுக காரவங்களாம் யாரும் சம்மந்தப்படுத்தலை. ஏன்னா அவர் ADMK பீரியடில் தான் அது வாங்கினதான் கேஸு. ஆனால் அந்த கேஸை போட்டதே திமுக தான். அதான் காமெடி. கேஸு போட்டதே திமுக, வாதாடினதே திமுக, அவரே குற்றமற்றவர்னு சொல்கிறது திமுக, குற்றவாளின்னு சொன்னது திமுக. இந்த கேஸுக்கே நேருது என்னென்னா, முழுக்க 2021, 2025க்குள்ளே மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் ஆளுகிற, மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆளுகிற டைமில் நடந்த ஊழல். 3 ஊழல் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊழல் உங்களுக்கே தெரியும், 880 கோடி, 888 கோடி, 888 அது நம்பர். என்னென்னா, உதவி பொறியாளர், இணை பொறியாளர், தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கூதல் பண்ணி மிகப்பெரிய லெவலில் 35 லட்சம் 40 லட்சம்னு சொல்லி 2500 பேட்டை வாங்கியிருக்க 1 கோடி. அது ஒன்று. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டதில் 350 400 கோடி, அது தனி. ஒரு 1050 கோடி எதுனா இந்த அணை கட்டுறது, நகராட்சி மழைநீர் இது சம்மந்தம் பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கு டெண்டர் கொடுக்குறது, அது துண்டாது கோடி. கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி 2007 3000 கோடியில் இப்போ KN மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இதை DGP கிட்ட சொன்னோன்னா அவர் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டார். நான் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறேன், என்னால் தாங்கலை, என்னால் முடியல, அமலாக்கத்துறை ப்ரெஷர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு DGP வெங்கட்ராமன் போய் ஹார்ட்டை பிடிச்சிட்டு போய் படுத்தோன்னே தற்காலிகத்துக்காக டெம்பரவரியாக ஒரு DGPயை கொண்டு வந்தாங்க. அவர் இதெல்லாம் பார்த்துட்டு, அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்தார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னை விட்டுடுங்க, நான் திரும்பி போயிடுறேன்ட்டு அவர் அமைச்சிட்டு மறுபடியும் வெங்கட்ராமனே வந்திருக்காரு. இப்போ சென்னை டெல்லி உச்சநீதிமன்றம் ஏன் DGPயை நியமிக்கல, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நியமிக்கிறோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதையும் தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. புதிய DGP இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் போடாமல் பொறுப்பு DGP தான் வச்சுருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் இசைவு கொடுத்தாதான் வெங்கட்ராமன் DGP லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் அனுமதி கொடுப்பார். அனுமதி கொடுத்து FIR போட்டால் தான் இதையான உண்மைத்தன்மை வெளியில் வெளியில் சொல்லும். ஏற்கனவே ஒரு 250 பக்கம் கொடுத்துட்டாங்க. யார், ரவிச்சந்திரன், KN பையன் தம்பி ரவிச்சந்திரன் பேரில் என்னென்ன சொத்து வாங்கப்பட்டது, எப்படி அவாலாக 2 IAS அதிகாரிகள் கம்பளப்பட்டிருக்காங்க, 2 IPS இருக்காங்க, 2 IAS 2 IPS எப்படி பேசிக்கிட்ட கான்வர்சேஷனு, 10 ரூபா நோட்டு மாதிரி வச்சு அந்த 10 ரூபா நோட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. ஒரு 10 ரூபா நோட்டு எப்படி கொடுப்பாரு, இன்னொரு 10 ரூபா அப்படி நினச்சவுடனே க்ளீன் ஆகிடும், தாங்க உங்களுக்கு பணம் இருந்தாங்க, அந்த மாதிரி அவாலா. அதுதான் அவாலான்றது. இங்கே ஒரு நோட்டு இருக்கும், அங்கே ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டை போய் யார் கொடுக்குறாங்களோ, அது கருப்பா சிவப்பா, நல்லவனோ கெட்டவனோ, தீவிரவாதியோ நல்லவ, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த நோட்டை அவன் எடுத்துகிட்டு வந்தான்னா அந்த பொருளை கொடுத்துருவான். அது மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங். அது அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கின்ற ஆவணங்கள், இவங்க பேசிக்கிட்ட வாட்ஸ்அப் கீவேர்டில் பேசிக்கிட்ட வாட்ஸ்அப் உரையாடல், ரகசிய குறியீடில் பேசின உரையாடல்கள், ஹவாலா மூலம் பண்ணது, வெளிநாட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒட்டு மொத்தமும் டேட்டாவை எடுத்துகிட்டு போய் 3 வாட்டி தமிழக அரசை ED தட்டியிருக்கு. 3 வாட்டியும் பதிலே இல்லை. முதல் கட்ட பணியை ஆரம்பிக்கிறோன்னு ஒரு பதில் வருது. ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் முதல் கட்ட பணியை KN மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் கட்ட பணியெல்லாம் முடிஞ்சு
டோட்டல் எவிடன்ஸ் எடுத்து ஹவாலா டிரான்ஸ்லேஷனு வாட்ஸ்அப் டிரான்ஸ்லேஷனு 10 ரூபா நோட்டில் மாற்றினது, அந்த வேலை கிடைக்காதவனை என்கொயரி பண்ணுது, அண்ணா யூனிவர்சிட்டி நைட்டில் நடந்த கூதல், இது எல்லாத்தையும் எடுத்து தான் அவனுக்கு கொடுத்துருக்கோம். டெண்டரை வந்து எப்படி மாற்றினது, விலையை ஏற்றி போடுறது, இதெல்லாம் எடுத்து தான் அவனுக்கு கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் பணத்தை வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுறேன்னு சொல்லி அந்த தொழிலை பண்ணாமல் அந்த பணத்தை வேறில் இன்வெஸ்ட் பண்ண கேஸில் தான் இது மாட்டினது. ஆக்சுவலாக இது வந்து கிணறு வெட்ட பூதங்கள்னுக்காக தான். கேஎன்ஏருக்கு இது வேலையே இல்லை, பாவம். உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு அவன் தம்பியால் தான் அவர் மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு இடி போனது வந்து தம்பிக்கிட்ட தான். அவங்க வந்து ஒரு வங்கியில் வந்து பணம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு அதை வங்கிக்கு என்ன ஒரு முறையில் செலவு பண்ணுறேன்னு சொல்லாமல் அது வேறு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தான் அந்த ஆய்வு பண்ண ஈடி போகிறப்ப தான் இதையெல்லாம் கிணறு வெட்ட பூதங்கிழமை இதையெல்லாம் மாட்டிக்கிச்சு. இதையெல்லாம் மாட்டினோன்னா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்க நாங்கள் முறைப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. பர்மிஷன் தரல. 2வது வாட்டி சொல்கிறாங்க பர்மிஷன் தரல. இந்த 2வது வாட்டி சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம்கே சேர்ந்த இன்பதுரை வந்து எம்பி வந்து போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கேஸில் இன்றைக்கு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டியிருக்கு. முகாந்திரம் இருக்கிறது, இம்மிடியேட்டாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேல் வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆரை கொடுக்க வேண்டும். எஃப்ஐஆரை கொடுத்தா இடி உள்ளே வரும். இடி உள்ளே வந்தால் இன்றைக்கு கேஎன்ஏ மட்டும் ஆட்டம் பண்ண மாட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்டம் பண்ணுவார், உதயநிதி ஸ்டாலின் அவர் ஆட்டம் பண்ணுவார். 3 பேருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது பொது வழியில் எல்லாருமே சொல்கிறாங்க. உங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? அனுமதி கொடுங்க. ஏங்க 2G காங்கிரஸை ஒரு இதில் நான் பாராட்டுவேங்க. 2Gயில் வந்து திமுக தான் பண்ணாலும் காங்கிரஸாக ஆண்டாலும் அனுமதி கொடுத்து 2 பேர்த்துக்கு உள்ளே வச்சாங்களே. தோழமை கட்சியாக இருந்தாலும் மிரட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. டக்குன்னு கனிமொழியும் ராஜாவையும் உள்ளே வச்சுட்டு இங்கே தயாலய மேலே போயிட்டு அமலாக்கத்துறை விசாரித்து கீழே பாய்ச்சதும் என்ன சொல்கிறீங்க? 61 என்ன 51 81 சார், ஒரு 61 சீட்டு தரேன் சார், 63 சீட்டு தரேன் சார். அப்படியா, சரி ரைட் 63 ஓகே அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்கினாங்கல்ல, அது காங்கிரஸ் பண்ணாங்கல்ல. அப்போ நீங்கள் இப்போ வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க. ஏன் அனுமதி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி அனுமதி கொடுத்தால் மாண்புமிகு முதலமைச்சருடைய பெயரும் இதில் இருக்கிறது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் பெயரும் இதில் இருக்கிறதுனால பயந்து தேர்தல் தேதி அறிவிக்கணுன்ட்டு இன்றைக்கி ஏடிஎம்கேவோ நாம் தமிழரோ தாவேக்காவோ காங்கிரஸோ யாருமே வந்து எதிர்பார்க்கல. திமுக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எப்படா தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க, நம்ம வந்து இதை விட்டு வெளியில் போய் உட்காந்துரும், அதுக்கப்புறம் இவனுக்கு என்னவோ பண்ணிட்டு போகிறானுங்கன்ட்டு அந்த ஒரு நோக்கு போயிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஊழல் செய்யவில்லை, அப்பழுக்கற்றவர்ன்றது தீர்மானமாக நீங்கள் நம்பினால் நீங்கள் அனுமதி கொடுங்க, என்ன பிரச்சனை? இப்போ கூட 13 பேர் மேலே சிங்காரவேலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பியை பற்றி விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டுருக்கு. 13 பேர் தூக்கிலையை போட்டாங்க. சொல்லுங்கள், வழக்கு நடந்துகிட்டே இருக்குது, ஆட்சியே முடிய போகுது. அதில் போய் வழக்கில் போய் நாங்கள் ஜெயிச்சு வந்தாலும் நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க. யார் மந்திரி பதவியை விட்டுட்டு நீங்கள் வந்து சாதாரண சட்டசபை உறுப்பினர் கூட இல்லைன்ட்டு போய் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டு பொண்ணுட்டா அதை போய் அவர் தடை வாங்குறாரு. எந்த கவர்னரை நீ மந்திரி இல்லை, எந்த கவர்னர் நீ சட்டசபை உறுப்பினர் இல்லைன்னு சொன்னாரோ அந்த கவர்னரே பதவி ஏற்பு பண்ணுற மாதிரி தான் நம்ம சட்டத்திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி ஊழல் குற்றவாளி தண்டிக்கப்பட முடியுதா நம்மளால்? நீங்கள் பொன்முடி அடுத்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரி கட்டமைப்பு சட்டம் இருக்குல்ல. செந்தில் பாலாஜி வந்து ஆட்டை பிடிச்சி நடக்கிறாரு. பெரிய பிரச்சனை வந்து அவருக்கு வந்து மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்க வைக்கிறதுக்கு ஒரு கேஸு, அதுக்கு ஒரு வாதாடல், அதுக்கு ஒரு பெரிய ட்ரையலு, அதெல்லாம் போன பிறகு தானே உச்சநீதிமன்றம் கேட்குது உனக்கு மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா, எனக்கு ஜாமீனே போதும் மந்திரி பதவி வேணான்னு. எவ்வளோ பெரிய இழுபறி. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக இதுவரை வென்றெடுத்திருக்கிறது. திமுகவோட நீங்கள் அதிகபட்சம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ கூட மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதனால் வரையும் திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களே, இதுவரையும் எங்கள் மேல் ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா, எங்கள் மேல் குற்றம் சொத்துக்கள் சர்க்காரிய கமிஷன்லேருந்து சர்க்கரை பேர் ஊழல்லேருந்து மண்ணெண்ணெய் ஊழல்லேருந்து கூவத்தை சுத்தம் பண்ணுற ஊழல்லேருந்து எங்கள் மேல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? நிரூபிக்கப்படாமல் இவர்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறால் தான் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்குறோம். அதான் எடப்பாடி சொல்கிறாரு. நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி திமுகவுடைய அறக்கட்டளை 8000 கோடி பணம் எப்படி வந்துச்சு கேட்பாங்க. 8000 கோடி சாதாரண பணமாங்க. தமிழக ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுகவை 1949 ஆரம்பிக்கிறப்ப அதை ஆரம்பித்தவங்கள பாதி பேர் பரதேசிங்க, பஞ்ச பண்டாரங்க, அவங்ககிட்ட பணமே கிடையாது, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவங்க தான் இருக்காங்க. அவர் 67 ஆட்சி பிடிச்சி இன்றைக்கி நான் சொல்கிற அந்த பஞ்ச பிரதேசிகள் பண்டாரங்கள்லாம் இன்றைக்கு பெரிய கல்வி மாணவன், பெரிய மது ஆலத்துறை அதிபர்கள், பெருங்கொண்ட கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நேர்மையான முறையில் சம்பாதித்த காசா கேட்டாரா இல்லையா? தமிழர் மீட்டிங்கில் கேட்டாரா இல்லையா? நீங்கள் அப்பர்கட்டு மாடல்னா நீங்கள் என்ன சிங்கம்பட்டி ஜமீனா, நாட்டுக்கோட்டை செட்டியாரா, இது நம்ம ஆற்காடு நவவரசரா, மைசூர் இளவரசரா, இல்லை சேதுபதி மன்னர் குடும்பமா, புதுக்கோட்டை தொண்டமான் இளவரசர் குடும்பமா, யார் நீங்கள்? இன்றைக்கு வந்து பெருங்கொண்ட கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய நேருலேருந்து, ஏவா வேலுலேருந்து, நம்ம திண்டுக்கல் பெரியசாமியிலேருந்து, நம்ம துரைமுருகன்லேருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து, கீதா ஜீவன்லேருந்து நான் லிஸ்ட்டு பண்ணுறேன்.
அன்பில் மகேஷ் குடும்பமாகட்டும், தங்கம் தென்னரசு இருக்கக்கூடிய தங்கபாண்டியன் குடும்பமாகட்டும், எல்லாரும் நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சம் வந்தவர்களா? சிங்கம்பட்டி ஜமீன் வம்சம் வந்தாங்களா? ஆற்காடு இளவரசராக வந்தாங்களா? சேதுபதி மன்னராக இருக்கிறார், அந்த மன்னர் பரம்பரையில் வந்தவங்களா? பாண்டித்தேவர் இருந்தார், அந்த மன்னர் பரம்பரையில் வந்தவங்களா? புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொண்டைமான் பரம்பரையில் வந்தவங்களா? திருவாரூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களா? மைசூர் மகாராஜாக்களா? யாருங்க நீங்க? அப்ப எவ்வளோ பணம் இவ்வளோ வந்திருக்குன்றது பட்ட பரிவதமா மக்களுக்கு தெரியுதா இல்லையா? அதுதான் தமிழமணி சொல்றார். ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தன் பரதேசியில இருந்தீங்களா, இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கீங்களே எப்படிரா? அப்போ நீங்கள் நேரடியாக மக்களை ஏமாற்றி மக்கள் மனதிலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து பணத்தை திருடி நீங்கள் வளமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நாட்டை வளமாக்க மாட்டேன்றீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு வரையும் எந்த மாநிலத்தில் நடக்காமல் பொறுப்பு டிஜிபியை தள்ளி போட்டுனே போறீங்க. ஏன் தள்ளி போடுறீங்க? எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ எலெக்ஷன் கையில் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிஜிபி அவங்க போட போகிறாங்க. ஏன் இதனால் வரையும் தள்ளி போடுறீங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ என்ன பயம் உங்களுக்கு? நமக்கு வேண்டிய ஒரு டிஜிபி, இதே நீங்கள் கரெக்டான ஒரு டிஜிபி அங்கே இருந்தாருன்னா KN நேரு வழக்கு இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்கணுமா? உயர்நீதிமன்றத்தில் போய் முகாந்திரம் இருக்கு, அவர் மேல் வழக்கு பதிவு பண்ணணும்னு ஆர்டர் வாங்குற வரையும் அந்த டைம் ஸ்பேஸை யார் கொடுக்குறது? இங்கே பொறுப்பு டிஜிபி தானே கொடுக்குறாரு. இது நேர்மையான ஒரு பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணுவார்? இடி சொல்கிறாங்க 250 பக்கம் கொடுத்துரு, 250 பக்கம் கொடுத்துருவாங்க, எல்லாம் படிச்சிருக்கோம், ஆமாம் இஷ்யூ இருக்குங்க, நான் அனுமதி தரேன், நீங்கள் விசாரிச்சு என்னன்னு சொல்லுங்க தானே சொல்லணும். அப்போ தனக்கான ஒரு பொம்மை டிஜிபியை வைத்து திமுக அரசு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது நீங்கள் இப்போ தப்பிச்சிக்கலாம் அப்போ தப்பிச்சிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் உப்பு தின்னீங்கன்னா அதற்கான தண்ணியை குடித்து தான் ஆகும். அதே மாதிரி இப்போது அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவோட தேமுதிகவும் இப்போ கூட்டணி அமைஞ்சிருக்காங்களே சார், இதனால் மாற்றங்கள் ஏற்படுமா என்ன? அவங்க வேறு துணை முதலமைச்சர் கேட்குறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு ஒரு குண்டா போட்டிருக்காரு. துணை முதலமைச்சரா? ரைட்டு. அதாவது திமுகவில் சேர்ந்தது தேமுதிக இருக்கக்கூடிய ஒரு சாமானிய தொண்டன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு வரலாறு நிறைய பேர் மக்கள்கிட்ட சொல்லணும். அதிமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படவே இல்லை. 1967 திமுக ஆரம்பித்தாங்க. 1972 கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 77 ஆட்சி முடித்தார். அதிமுக நல்லதோ கெட்டதோ எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு, ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க, எடப்பாடி ஆண்டிருக்காரு, பன்னீர்செல்வம்லாம் இருந்திருக்காரு. இந்த கட்சிக்கு எதிராக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யாருமே ஆரம்பித்ததில்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம். திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி தான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்சு தான் தாவேகான்னு சொல்லுகிற தமிழக மக்கள் கழகம். நல்லா பட்டுங்க. அதிமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி ஒன்றுமே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா, எந்தெந்த கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்தாங்களோ அதையெல்லாம் பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி திமுக தனக்குள்ளேயே வச்சுக்கிச்சு. வைகோவுடைய ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன? நான் முதலமைச்சராக வேட்பாளராக வந்துடுவேன், ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும்னு கலைஞர் அவர் விரும்புகிறாரு, அதனால் திட்டமிட்டு விடுதலை புலிகள் மூலம் அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு பொய்யை பரப்புரையை பண்ணி என்னை வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 10 மாவட்ட தலைவரோட போய் ஒரு 17 பேரை தீ குளித்து சாகடிச்சு தான் மிச்சம். இப்போ 17 பேர் செத்து போயிட்டான். அவன் எதுக்கு செத்து போயிட்டான்றது இன்றைக்கி வரையும் அதுக்கு நியாயமே கிடைக்கல. ஏன்னா திமுகன்ற ஒரு கட்சியை அழிப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஒரு 17 பேர் செத்தான். அவன் செத்ததுக்கு இப்போ அர்த்தமெல்லாம் போச்சு. இவரே எந்த வாயை அது சொல்லிச்சா அதே வாய் ஸ்டாலினை முதலமைச்சராக நாங்கள் தூங்க மாட்டோம்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு ராஜ்யசபா வாங்கிட்டு அடங்கிட்டாங்க. மக்கள் நீதி மையம், நான் இடது பக்கம் போக மாட்டேன், வலது பக்கம் போக மாட்டேன், நடுவில் தான் வண்டி ஓட்டுவேன், டார்ச்சை வச்சு கலைஞர் டிவியை உடைச்சார். இவங்களுக்குலாம் ரோசம் இல்லையான்னு கேட்டார். என்னெல்லாம் கேட்டாருப்பா, உனக்குலாம் ரோசம் இல்லையான்னு கேட்டார். இப்போ நான் அவரை கேட்குறேன், கமலஹாசன் உங்களுக்குலாம் ரோசமான ஈனம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? தன்னை நம்பி ஒரு எல்லாரையும் உழுத்து மூடி கட்சியை ஒரேடியாக வச்சு ஒரே ராஜ்யசபா கொடுத்து எதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கேயே போய் அடக்க மாட்டீங்க. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற விஜயகாந்த் கட்சி மண்டபத்தை டிஆர் பாலு இடித்தார்ன்ற முதல் காரணத்துக்காக தான் அந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது. 2005-6 ஆரம்பித்தாங்க. 2005-6 ஆரம்பிக்கிறப்ப தேர்தலில் நிற்கிறப்ப 6 தேர்தல் நிற்கிறப்ப 8% வாக்கு வாங்குறாரு. 4ஆம் மன்ற தேர்தல் 2009 10% வாக்கு வாங்குறாரு. அப்புறம் தான் என்ன நினச்சார் கலைஞர், இது ரொம்ப சரியில்லையே, இவர்களை ஓச்சினுமே, இவனா முதலமைச்சர் சொல்லிட்டு தர்றானே, அப்போ நம்ம பழைய எதிரிலாம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வைகோவை கூப்பிட்றாரு, வாங்க திருமான வாங்க, நம்ம 2 கம்யூனிஸ்ட் வாங்க, வாசன் வாங்க, எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சே நம்மளுடைய விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரை உசுப்பேற்றி அவங்க சொத்தை எல்லாம் கரைங்க அப்படின்னு ஒரு பிளானை போட்டு தந்தவொடனே இவங்க எல்லாம் அங்கே போயிட்டு, தலைவா நீங்கள் தான் தலைவா முதலமைச்சர், நான் முதலமைச்சரான்ட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று 2016 மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக என்றைக்கு அவர் நின்னாரோ விஜயகாந்த், அன்றைக்கே அவர் கட்சி அழிந்து விட்டது. கழுதை தெரிஞ்சு கட்டரும்பானா அன்னிலிருந்தும் அவருடைய கட்சி
வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்துச்சா இல்லையா? மாற்று இல்லைல்ல. இது நான் சொன்னது எதுவும் பொய் இல்லை. 4% ஓட்டோட எந்த கட்சி நமக்கு நம்மளை வந்து இப்போ திட்டமிட்டு கொண்டு போய் சேர்த்து நம்மளை வந்து நடு சிந்தில் நிற்க வச்சு பழி வாங்கினாங்களோ அந்த கட்சி இருக்கிற அதே அணியில் தான் இப்போ போய் தேமுதிக இருக்கு. யாரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சது யாரு? திருமாவளவன் அங்கே இருக்காரு, 2 கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் கட்சி அங்கே இருக்குது. இதில் அங்கே இல்லாத ஒருத்தர் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஜி.கே. வாசன் மட்டும் தான் இருக்கார். அப்போ யார் உங்களை வந்து நம்ப வச்சு கழுத்தெடுத்து ஏமாத்தினாங்களோ, அன்னைக்கு வைகோ சூப்பராக கூட ப்ளே பண்ணார், பிரச்சாரம் பண்ணுற அது பண்ணுறாரு, விஜயகாந்த் பணத்தெல்லாம் வாங்கி எல்லாம் தாட்புட் தஞ்சாவூர் செலவு பண்ணிட்டு நீங்கள் கலிங்கப்பட்டில் நில்லுங்க அப்படின்னா, இல்லை நிற்கிறேன்னு சொல்லி கடைசியில் ஜகா வேண்டாம், இல்லை நான் நிற்கல, நான் எல்லாருக்கா பிரச்சாரம் போகிறேன், எப்படி இருந்தாலும் தோற்றுருவோன்னு அவருக்கு தெரியும். யாருமே நிற்காம விஜயகாந்த் அன்றைக்கு மையப்புள்ளியாக்கி அவரை காலி பண்ணி இன்றைக்கு வரையும் வாக்கு சதவீதத்தில் அவங்க வளரவே இல்லை. நாம் ஏன் விஜயகாந்த் வேணும்னா, ஒரு விஜயகாந்துக்கு நல்லதோ கெட்டதோ கேப்டன் வந்து 2006 கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வரையும் அவர் மேல் எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. கரைகடாத கைகளுக்கு சொந்தக்காரர் மதிக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் 2006 கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒரு வாட்டி கூட விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கவே இல்லை. பிரேமலதா மேடம் ஒரு வாட்டி 2014 விஜயகாந்த் உயிரோடு இருக்கப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி தேர்தல் நின்னார். அதுக்கப்புறம் வந்து 2021 திமுக அதிமுக போகாமல் திமுக போகாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போய் நின்னாங்க. எவ்வளோ நின்னாங்க? 60 தொகுதியில் நின்று வெறும் 2 லட்சம் 0.4% ஓட்டு இதை வாங்கினீங்க. கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாயிடுச்சு. இருந்தாலும் நீ கேப்டன் குரு பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிரமிப்பை பண்ணுறாரு. சரி, கேப்டன் மேலே ஒரு நல்மதிப்பு இருக்கிறதுனால எல்லா கட்சியும் ஒரு கூட்டணியில் வந்து ஆசைப்பட்டோம். ஒரு குறிப்பிட்ட சாராருடைய ஜாதி பட்டியலில் அவங்க இருக்கிறதுனால அந்த ஜாதி வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போ நம்ம வளம் பெறும். பட் இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் பலமாக தான் அந்த கட்சியில் இருக்காங்க. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க போய் அங்கே சேர்றதுனால அந்த ஓட்டு வங்கி பெருசாக மாறாது. இதே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அந்த ஓட்டை உடைக்கிறதுக்கு இவங்க உபயோகப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் இன்றைக்கி மேலோஞ்சி இருக்காங்களா இல்லையா? தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து திமுகவில் மேலோஞ்சிருக்காங்க. ஒரு 13 பேர் இருக்கிறாங்க. அதில் தெலுங்கு பேசுகிற 14 மலை செட்டியிலேருந்து நாயுடுலேருந்து ரெட்டியார்லேருந்து நாயக்கர்லேருந்து ஒரு 13 பேர் மினிஸ்டராக இருக்காங்களா? பெருங்கொண்ட பொறுப்புல அவங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ இவங்க வந்து இங்கே சைடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போ அவர்களுக்கு ஓட்டளிக்கிற ஜாதியான ஓட்டளிக்கிறது ஒரு பிரிகிறப்ப நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க ஆல்ரெடி அவன் தான் நாங்கள் ஆண்டுட்டு இருக்கான். அங்கே தேமுதிக போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது வந்து நேரு வந்து நம்ம தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் கிட்ட தான் அந்த ஆண்டாளர் காலேஜை விற்க சொல்லி பண்ணாங்க. முதல் தவணையை கொடுத்து விட்டு 2வது தவணை செட்டில் பண்ணாதான் அது பெரிய ஒரு பிரச்சனை உள்ளே போயிட்டு இருக்காங்க. அவர் தலையிட்டு வாங்கி தரேன்னு சொன்ன ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும், தெலுங்கு பேசுகிற மக்களுக்கான ஒரே குட்டையில் போனால் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணலாம், உங்கள் பையனுக்கு நல்ல இடத்த பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற இன்னொரு அழுத்தத்தை கொடுத்ததாகவும், விஜயபிரபாகரன் இந்த வாட்டி நிற்க வைக்காமல் அவரை விருதுநகர் எம்பி ஆக்குறேன், நம்ம வந்து ஒரே மாணிக் தாக்கூர் உனக்கு எதிரி எனக்கு எதிரி 2 பேரும் வீழ்த்தலாம். ஏன்னா இப்போ தேமுதிக வந்து 2003 தான் மாணிக் தாக்கூர் ஜெயிச்சார் விருதுநகரில். அப்போ தேமுதிக பெரும் காண்டில் இருக்கிறாங்க மாணிக் தாக்கூர் மேலே. காங்கிரஸ் திமுக பெரிய காண்டில் இருக்குது மாணிக் தாக்கூர் மேலே, எப்படியா அவர் வீழ்த்தணும்னு. அப்போ கரெக்டான டூல் இவர் தான். இவரை போய் அங்கே நிற்க வச்சு ஒட்டுமொத்தமாக மாணிக் ஒரே கல்ல 2 மாணிக் தாக்கூரையும் வீழ்த்திடலாம், நம்ம வந்து தேமுதிக மூலம் வாக்கு மூலம் நம்ம வென்றெடுக்கலான்ட்டு ஒரு கணக்கு போட்டு தான் அவரை சட்டசபைக்கு நிற்க வைக்காத மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கான ஒரு சொத்தை பெருசாக வர்றதுக்கான அவங்க அணி மாறினாங்களா? பெருங்கொண்ட பணம் கை மாறிச்சு அணி மாறுறாங்களா? இல்லை நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அணி மாறுறாங்களா? நம்ம சமூகத்தில் போனால் இனிமேல் பிரச்சனை இல்லை, நடந்த கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போவோம்னு அணி மாறுறாங்களா? இல்லை அவங்களுடைய நேருவும் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போனால் 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவர்களிடம் பணத்தை மாட்டிக்கொண்டு பணத்தை வாங்க முடியல. அப்போ நம்ம இதில் போய் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த 2ஆம் கட்ட பணத்தை வந்து ஆண்டாளர் வித்தில் வாங்க முடியுன்றதுக்காக போய் மாறினாங்களா? எதுக்கு எது மாறினாலும் அது பொருந்தாத கூட்டணி. அந்த கூட்டணி மூலம் திமுகவுக்கு அவங்க கொடுக்குற 5 சீட்டோ 6 சீட்டோ இழப்பாங்க தவிர எந்த பலமும் இல்லை. ஏன்னா ஓட்டளிக்கக்கூடிய நேற்று பிரேமலதா பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க போயிடலாம். ஆனால் ஓட்டளிக்கக்கூடிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து விஜயகாந்துடைய ஆன்மாவும் என்றைக்கும் பிரேமலதாவை மன்னிக்காது. விஜயகாந்த் பிரகண்டானது திமுகவை வீழ்த்தணும். நீங்கள் அங்கேயே கூட்டு சேர்த்துட்டு யாரை வீழ்த்துவீங்க? அவர் எந்த காலத்துலேயும் கூட்டணி சேரல, நீங்களும் சேரல, ஒத்துக்கிறேன். இப்போ விஜயகாந்த் இறந்த பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து செஞ்சீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கிட்ட 2024 செஞ்சு நல்ல ஒரு ஓட்டு வங்கி எடுத்தீங்க. திருப்பி இப்போ 2024 வரப்போ நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இல்லை. உங்களுக்கு எடப்பாடிக்கும் உங்களுக்கும் ஒரு பிணக்கு இருந்தால் கூட இப்போ தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டில் இணைஞ்சு கூட இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாரதிய ஜனதா கூட நாங்கள் தொகுதி பண்பிக்கிட்டு பேசுவோம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட நீங்கள் இணையில அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சி தானே உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது விஜயகாந்துக்கு. நீங்கள் தானே பல்ல எழுச்சிட்டு போய் வாங்கினீங்க ஜனாதிபதிட்ட. அந்த நன்றி உணர்வு கூட உங்களுக்கு இல்லைல்ல. விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மஸ்ரீ யார் கொடுத்தது?
மாண்பு பாரத பிரதமர் தானே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஜனாதிபதி கையில் பிரேமலதா தானே போய் வாங்கினாங்க. அப்போ நம்பிக்கை எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு நபராக பிரேமலதா தெரிகிறார். ஒட்டுமொத்த மக்களிடம் பார்வை எங்கே இருக்குன்னா, இவங்க லேட் பண்ண இவங்கன்னா இங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்க, இவங்க பணத்துக்காக இவங்க எதுக்காக மாறுறாங்கிறது ஆத்தென்டிக்காக நமக்கு தெரியாது. மக்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கும்ல, இவங்க எக்ஸ்ட்ரா பணம் தரணும் இவங்கள்ட்ட போகிறாங்களா, இவங்க எக்ஸ்ட்ரா பணம் இந்த மாதிரி கூட்டணி பேரமை பண்ணிட்டு இருக்காங்கன்ற இந்த ஒரு கோபம். ரெண்டாவது, ஒட்டுமொத்த மாவட்ட தலைவர்களுடைய உணர்வுகள் என்னது, கம்பல்சரி திமுக வீழ்த்தணும். இப்போ திமுக செய்கிற அனைத்து அட்டூழியர்களுக்கும் லஞ்ச லாவணிகளுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் ஆன்டி இன்கம்ஸாக இருந்து இவங்க இந்த சைடு வந்து அறுவடை பண்ணாமல் அதுக்கு அவங்க துணை போனதுனால இவங்கெல்லாம் இன்னும் வெறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ தேமுதிமுகவுடைய டிஆர் பாலு தான் உடைச்சார். யார், திமுகவை சேர்ந்த கப்பல் மந்திரியாக இருந்தக்கூடிய டிஆர் பாலு தான் அந்த பாலத்தை உடைச்சதுக்கான பாலங்கள் மேம்பாடுத்துறை மந்திரியாக இருந்தார், அவர் உடைச்சார். இப்போ டிஆர் பாலை எப்படி அவர் நேர்கொள்வாங்க? இப்போ வந்து பேச்சுவார்த்தை குழு தலைவர் யார்? நல்லா கேள்வி, எவ்வளோ ஒரு தர்மசங்கனை பாருங்கள். பேச்சுவார்த்தை குழு தலைவர் வந்து டிஆர் பாலு, கேஎன் நேரு, இன்னும் 2-3 பேர் ஏவாவேல்னு சொல்லி ஒரு ஆர்எஸ் பாரதி போட்டிருக்காங்க, இளங்கோவனை போட்டிருக்காங்க. இப்போ டிஆர் பாலு அங்கே உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் சுதீஷும் பிரேமலதா உட்காந்துட்டு எப்படி பேசுவாங்க? மைண்டில் ஓடுமா இல்லையா? நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து காரணமே நீ தான்டா, நல்லா இருப்பியா நீ தானே மண்டபத்தை இடிச்சா, எங்கள் நல்லா இருந்தார் விஜயகாந்த், மண்டபத்தை என்னைக்கு இடிச்சோ அன்றைக்கி ஓஞ்சார் தான், இன்றைக்கி சிலையாக நிற்கிறார் அங்கே ஓடும்ல. ஈரோடு கிழக்குன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், ஈவிகேஎஸ் இளங்கோவனை ஜெயிக்க வச்சு மறுபடியும் சந்திரகுமார் உட்கார ஜெயிக்க வச்சாங்க பாருங்க. சந்திரகுமார் யார்? தேமுதிமுகவுடைய தொண்டர், தேமுதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர், விஜயகாந்த் ரசிகர், விஜயகாந்த் மூலம் எம்எல்ஏ ஆனவர். 41 சீட்டில் 29 பேர் ஜெயிச்சதில் எம்எல்ஏ ஆனவர். அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். என்ன எழுப்பினா, தேமுதிமுகவுடைய வரவு செலவுகளை பொது வழியில் வெளியிடணும், எங்களோட உழைப்பும் அதில் கலந்துருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதில் இல்லை. கேப்டன் டிவி மூடுறப்ப கேப்டன் டிவி பங்குகளுக்கு எங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது, எங்களுடைய பணம் அதில் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி தரணும்னு சொல்லி ஒன்று வெளியிட்டார். இப்போ நல்லதை கிட்ட சந்திரகுமார் நேரடியாக பிரேமலதா பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க? திரும்பிட்டு போவாங்களா? இது பாருங்க, இப்போ தேமுதிமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் ஒரு 90% பேர் திமுகவுக்கு வந்துட்டான். இப்போ பிரச்சனையே இப்போ இதுதான். இவனுங்க வந்து நான் ஓபிஎஸ் வந்து நான் திமுகவில் சேர மாட்டேன்னு காமெடி பண்ணிட்டு எல்லாரும் திமுக அனுப்பிச்சு வைக்கிறார். ஏங்க, ஒரு அரசியலில் இந்த மாதிரி ஒரு துரோகியை நாங்கள் பார்த்தது இல்லைங்க. திமுகன்னு சொல்லி முடிக்கிறதுலேயும் தீய சக்தின்னு சொல்லுவாருங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும். திமுகன்ற அந்த ப்ரொனன்சியேஷன் முடியறதுக்குள்ளேயே தீய சக்தின்னுவாங்க. அவரை வந்து நான் சட்டமன்றத்தில் போய் ஐயப்பனை வச்சு புகழ்பாட வச்சு நீங்களும் புகழ்ந்து ஜெயலலிதா அம்மையாரும் இவங்களும் வந்து உங்களை ஆட்சியை பார்த்தா சிறப்பாக இருக்கணுவாங்க, அவங்கள அங்கே வரவேற்கணும், அவங்க ஆன்மா சாந்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ எடப்பாடி ஒரு நாள் வரையும் செஞ்ச விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டு தானே தோணுது. இப்போ செங்கோட்டையன் கூட திருந்திட்டார். இப்போ செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டார் தெரியல, விஜய் படத்தை வச்சுட்டார். ஏன்னா ஆதவ சொல்கிறது, ஏன் துட்டு வர்றது நாங்கள் கொடுத்த காரு, உனக்கு எலெக்ஷனுக்கு செலவு நாங்கள் கொடுக்குறோம், ஒன்றுமே இல்லாத உன்னை தூக்கி அமைப்பில் பொறுப்பில் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அனுபவிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுப்பியா அப்படின்னு ஒரு நறுக்குன்னு ஒரு கிட்டு கொட்டினோன்னா, இல்லை தலைவரை எடுத்துடுறேன் தலைவன்ட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுக்க. அது எவ்வளோ பெரிய அவலம் பாருங்கள். எம்ஜிஆரிடம் இருந்து 9 முறை எம்எல்ஏ ஆனவருக்கு அரசியலை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தனை ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சு தலைவர்னு பொது வழியில் சுற்றுறது, இதை விட அவமானம். நான் என்ன கேட்குறேன், எதற்கு இந்த மாதிரி அவமானங்களை சந்தித்து நீங்கள் அரசியல் இருக்கணும்? இப்போ செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகலன்னு யார் அழுதா? செங்கோட்டையன் அறிவார்ந்த சிந்தனையோட இந்திய பொருளாதாரத்தை மாற்றுவோரா? அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகவோ அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே மாற்றிட்டாரா? அப்படியே அவருடைய மூளையை கசக்கி இந்த திட்டங்கள்லாம் உலக நாடுகளில் இல்லை, காமராஜர் மாதிரி ஒரு சத்துவத்தை கொண்டு வந்து கல்வி முறையை மாற்றுறேன், நான் வந்து தொட்டில் குழந்தை ஜெயலலிதாமை கொண்டு வந்த மாதிரி அம்மா உணவுகள் கொண்டு வந்த மாதிரி நான் பெரு சிறப்பு திட்டங்களும் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் கொண்டு என்ன பண்ணீங்களா? 9 வாட்டி நின்று சட்டசபை பெஞ்சை தேய்ச்சது தான் மிச்சம். பெஞ்சை தானே தேய்ச்சிங்க, அது இங்கேருந்து தேய்ங்க, அங்கே போய் தேய்ச்சி என்ன பண்ண முடியும்? இவ்வளோ அவமானங்களுக்கு இடையில் எதுக்கு அங்கே பிரயாணம் பண்ணுறோம்? இப்போ கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட வருத்தமாக இருக்குன்னா, நல்லதோ கெட்டதோ நீங்கள் முதலமைச்சராக எடுத்துட்டீங்க, நீங்கள் டீசெண்டாக ஒதுங்கி போயிடலாம். தேவையில்லாமல் இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு கட்சியை எதிர்த்து ஆரம்பித்த தீய சக்தி கட்சியை வந்து புகழ்பாடி நீங்கள் அப்படி பதவிக்கு வந்து என்ன சாதிக்க போகிறீங்க? இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அவர் மேலே வைத்திருக்க மரியாதை சுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்களும் போய்விட்டது. ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் பெரிய காண்டுடன் ஓபிஎஸ் அவர்கள் தான் பார்க்குறாங்க. தேமுதிமுகவுடைய பிரேமலதாவும் சுதீஷும் மட்டும்தான் அங்கே போயிருக்காங்க. ஆனால் தேமுதிமுக தொண்டர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டளிப்பாங்க. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானம் வந்திருக்கு, மிக்க நன்றி.